பாட்டு. அதுதான் நம்ம 70வது பதிகம், பக்கம் 70, பதிகம் 70, தலையை நீ வணங்க. அதில் வந்து இந்த தாளம் வந்து கரெக்டாக வந்தால் தான் அந்த பாட்டு வரும். அது ஒரு வாட்டி நம்ம முதல் கவசம், சஷ்டி கவசம்லாம் பின்னாடி. முதல் கவசம் பாடினது யார்? நாவுக்கரசர் தான். தலையில் ஆரம்பித்து கால் வரையும். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக எடுத்து அவங்க மற்றவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. சரி, இது வந்து நமக்கு ஆதி தாளத்தில் ஒரு தட்டு முடிகிற வரையும் அது நிறுத்தினா தான் அடுத்து கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பாடுங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி பேரும் தலை வனை தலையே நீ வணங்க. புரியுதா? பாருங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து, இது வரையும் தாளம் போட்டால் தான் இது வரும். அதனால இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி இந்த மூணு தாளமாக எப்படி போடலாம் அப்படின்னா, தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி பேரும் தலை வனை தலையே நீ வணங்க. தக்கதிமி 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 தக்கதி தக்கதிமி 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 தக்கதிமி. இதான் நடை, தக்கதிமி. இந்த நடையில் இப்போ நீங்கள் இப்படி தாளம் போட்டு பாடினாலும் பரவாயில்ல, எண்ணி போட்டாலும் பரவாயில்ல. இப்படி போட்டால் 8 தாளம். தலையே நீ வணங்க 4, தலை மாலை தலை கணிந்து ஒரு தாளம் ஃபுல்லாக விடுவீங்க. அப்புறம் தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க. அடுத்து 8, 2 தாளம் அடி போடலாம். பண்ணலாமா? பாடுங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க. கண்கால் காண்மிங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டனை எந்தோள் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்கால் காண்மிங்களோ செவிகால் கேள்மிங்களோ சிவன் எம்மிரை செம்பவள வெறி போல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்மிங்களோ மூக்கே நீ முரகா முதுகாடுமை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரகா வாயே வாழ்த்து கண்டார் மலையானை துயில் போத்து தேவாய் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டார் நெஞ்சே நீ நினையா நினை பொன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையா கைகால் பூக்கள் தொழில் அடி மாமல தூவினிக்கு கைவாய் பாம்பரை ஆட்டவரமனை கைகால் தூப்பி தொழில் ஆக்கையார் பயனை அறந்தோயில் மலம் வந்து ஊக்கையானை போற்றினாரை வாக்கையார் பயனின் காலையார் பயனை கரை கண்ட துறை கோயில் கோர கோபுர கோகரணம் சுழற்காலையார் பயனின் உற்றாருடலோ உயிர் கொண்டு போம்பொழுது உற்றாரத்துறை கூத்தனல்
என்பதோ